நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூட உங்கள் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பற்றி கொள்ளுங்கள். இந்த நாள் மட்டுமல்ல, வருடத்தின் எல்லா நாளும் இனிய நாளாக மாறும் மலரும். இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு ஐயம் தீர்க்கும் ஆன்மீகம். நிறைய நேயர்கள் என்ன சார் அந்த கேள்வி பதிலாக கேட்டு கேட்டு சொல்வீங்களே, எங்கே 2-3 வாரம் கதையாக போயிட்டீங்க, எங்கே அது சொல்லலைன்னு ஒருத்தர் டெக்ஸ்ட் பண்ணிட்டாங்க எனக்கு, SMS. அப்போ எந்த அளவுக்கு இந்த நிகழ்வை நீங்கள் பார்க்குறீங்க, எங்களோட இருக்கீங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியை தருது. நம்ம இப்போ நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். இந்த சமூகம் இறைநெறிப்படி செல்லணும், அறம்படி செல்லணும், தர்மம்படி இருக்கணும், தாய் தந்தையை மதிக்கணும், குருவை மதிக்கணும், தேசபக்தியோடு இருக்கணும், அறநூல்கள் படிக்கணும். இதெல்லாம் செய்யணும்னா இறை வழிபாடு தான் இதுக்கு காரணம். அதில் ஏன் எதற்கு ஒரு விநாயகர் சதுர்த்தியோ, ஒரு கோகுலாஷ்டமியோ, ஒரு நவராத்திரியோ, ஒரு சிவராத்திரியோ, ஒரு சங்கடகர சதுர்த்தியோ, ஒரு பிரதோஷ வழிபாடோ, ஒரு ராமநவமியோ ஏன் கொண்டாடுறோம், இதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. இந்து சமயத்தில் ஒவ்வொரு தாற்பயமும் ஒவ்வொன்றுக்கு திருநீர் வைக்கிறதுக்கு ஒன்று உண்டு, குங்குமம் வைக்கிறதுக்கு ஒன்று உண்டு, தலைவாழை இலைக்கு ஒன்று உண்டு, அர்ச்சனைக்கு ஒன்று உண்டு, குலதெய்வ வழிபாட்டுக்கு ஒன்று உண்டு, அபிஷேகத்துக்கு ஒன்று உண்டு, அன்னதானத்துக்கு ஒன்று உண்டு. ஒவ்வொன்றுக்கும் கருப்பொருள் வச்சுருக்கான். அற்புதமாக கேட்குறாங்க. சிவன் கோவிலில் முதல்ல எப்படி தரிசிக்கணும்? விநாயகர், முருகன், பிறகு சிவன், அம்பாள், அப்புறம் மற்ற பரிவார தேவதைகள்லாம் பார்த்துட்டு வரணும். பெருமாள் கோவில்னால் கருடன், பெருமாள், அதுக்கப்புறம் தான் அடுத்து. 2 வரியில் அடிச்சிட்டார் வாரியார் சாமி. அடுத்து அசைவ உணவு சாப்பிட்டம்போது ஆண்டவனோ பரிகாரமோ செய்வது தவறா? சுவாமி சொல்கிறாரு, உணவில் வேறுபாடு பார்ப்பதல்ல, அற்புதமான கரியைத்தான் மறந்துவிடக்கூடாது. தின்னப்பன் கண்ணப்பனாக மாறி கடவுளுக்கே ஊட்டினான். எனவே இந்த உணவை அவரவர் சம்பந்தப்பட்டது, அது உணர்வோடு கலந்து இறை வழிபாட்டில் சேர்க்காதீர்கள். சொர்க்கம் நரகம்னா என்ன சாமி? வாரியார் சொல்கிறாரு, பார்க்காத சொர்க்கம் போகாத நரகத்தை பற்றி பேசுவதை விட உன் வாழ்வை சொர்க்கமாக மாற்று. சூப்பரில் ஆன்சர். சின்ன சின்ன வரி. சில கோவில்களில் தூண்களில் அனுமர் உருவம் இருக்கிறது, அதை சுத்தலாமா அப்படின்னு ஒரு பக்தர் கேட்குறாரு. சாமி 2 வரின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. ஒரு கேள்வி 2 பதில். அதில் சொல்கிறாரு, தூணில் இருக்கக்கூடிய அனுமனும் அதே ஆஞ்சநேயர் தான், அதே ராம பக்தர் தான். எங்கெல்லாம் நீங்கள் ராமநாமம் சொல்கிறீர்களோ அங்கெல்லாம் அனுமன் இருப்பான். தாராளமாக வெற்றி இலை மாலை சாத்தலாம், வெண்ணெய் பூசலாம், செந்தூரம் அணியலாம், அதுவும் ஆஞ்சநேயரே. அழகாக தெளிவாக முடிச்சுட்டாரு. அவங்க காசிக்கு போய் சிரார்த்தம் கொடுத்தால் ஆண்டுதோறும் செய்ய வேண்டிய திதி செய்ய வேண்டாமா? கேள்வி. அவர் அழகாக சொல்கிறார் பாருங்க. இந்த சுவாமிக்கு குடமுழுக்கு செய்கிறோம்ல, அதுக்காக பூஜை செய்யாமல் இருப்போமா? டெய்லி நடக்கிற பூஜைக்கு பேர் நித்திய பூஜை. அதில் குறை இருந்தால் பிரம்மோற்சவம் வருஷத்துக்கு ஒரு தடவை, அதில் குறைந்த இருந்தால் பெருஞ்சாதி பெருவிழா. நம்ம ஆண்டுதோறும் செய்யக்கூடிய திதி நம்முடைய முன்னோர்கள் சுவாமியாக நினச்சி செய்கிறோம்ல, அதில் குறை இருக்கிறதுனால தான் அதெல்லாம் விட்டு போனது, செய்யாமல் தவறி போனதெல்லாம் செய்கிறதுக்கு தான் காசியில் போய் செஞ்சிடுறோம். அதுக்காக ஆண்டுதோறும் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கக்கூடாது, அது கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறத எளிமையாக உணர்த்துறாரு. அடுத்து, கோவிலுக்குள்ளே போயிட்டா நேராக வீட்டுக்கு தான் வரணுமா, வெளியிடங்களுக்கு போகக்கூடாதா? சாமி சொல்கிறார், ஆஃபீஸ் போகிற வழியில் கோவில் போயிட்டு போகிற நல்லது, எக்ஸாம் போகும்போது கோவிலுக்கு போயிட்டு போகிற ரொம்ப நல்லது, வேறு ஒரு இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிற முக்கியமான பார்க்க கோவிலுக்கு போயிட்டு போ நல்லது. இது அவரவர்கள் மனதை பொறுத்து. ஒரே வரியில் பதில் சொல்லிட்டாரு. குலதெய்வ வழிபாடு செய்யாவிட்டால் தவறா குற்றமா? எப்படி? குலதெய்வ வழிபாடு செய்யாவிட்டால் தவறா குற்றமா? சாமி பதில் சொல்கிறார், குற்றம் நடைபெறாமல் இருக்க குலதெய்வ வழிபாடு செய். எது செய்தால் மிகுந்த பலன்? ஒரே வரி, தொண்டு செய்தால் பலன். தொண்டுன்னா என்ன? பழனி கோவிலுக்கு போய் உண்டியலில் பணம் போடுறதும் தொண்டு, உன் தெருவில் இருக்கக்கூடிய பழனிங்கிற பையனுக்கு எக்ஸாமுக்கு பணம் கொடுத்தாலும் தொண்டு, திருப்பதியில் போய் உண்டியலுக்கு போட்டு பெருமாளை வணங்குறதும் உண்டு, பெருமாள்னு உன் தெருவில் இருக்கக்கூடிய ஏழை குழந்தையின் பெண்ணுக்கு அவருடைய பொண்ணுக்கு திருமணத்துக்கு உதவுறதும் தொண்டு. உலகில் பெரியவன் யார்? பிறர் துயர் துடைப்பவன் பெரியவன். இதுதான் ஆனந்தத்தின் திறவுகோல் என்று வழிகாட்டிய
நம்முடைய வாரியார் சாமிகளுக்கு நன்றியை சொல்லி மீண்டும் நாளை பொழுதில் சந்திப்போம். வணக்கம்.